ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மதுரையில் தான் இருக்கோம். மதுரை அழகர்கோயில் ரோடு, கடச்சனந்தல். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். பாருங்கள். இதுதான் வீடு. இப்போ வந்து நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரை கடச்சனந்தல் பக்கத்தில் அழகர்கோயில் ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 to 200 மீட்டர்ஸில் இருக்கும். இது ஒரு வீடுங்க. இது வந்து வீடுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பங்களா. பாருங்கள். மொத்தம் 10 சென்ட்டுங்க. 10 சென்ட் இந்த பங்களா. என்ன நல்லா பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா நல்ல பங்களாங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு பங்களா. உள்ள ஸ்விம்மிங் பூலோட லிஃப்ட்டோடு இருக்குது. பின்னாடி தெரியுது யானைமலை. பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். கொஞ்சம் லாங் வீடியோ தான் போட முடியும். ஏன்னா நான் உள்ளே ரவுண்ட் அடித்ததே எனக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பங்களா. உள்ள ஸ்விம்மிங் பூலு எல்லாமே, சென்சாரு எல்லாம், வீடியோ எல்லாமே, சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பாருங்கள். என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய கேட் பாருங்கள். இது வந்து ஃபுல்லுமே ரிமோட் கண்ட்ரோல் கேட்டுங்க. ஃபுல்லாக மூடிட்டாங்க. உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும். பாருங்கள். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில், ஒரு யூஎஸ்ஏயில் ஒரு பெரிய ஒரு ட்வின் டவர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரேஞ்சில் கட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி மாடலில் கட்டியிருக்காங்க. பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பாருங்கள். ஃபுல்லு கேமரா வயலன்ஸில் இருக்குது. ஆனால் வயல் ஆகிட்டு, அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மக்கள் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் பாருங்கள். ஏன்னா பெரிய ஒரு பங்களா இது. அதனால் கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிறாங்க. பாருங்கள். இது ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கேட் இருக்குது, ஸ்டீல் கேட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்த வழி வந்து இது ஒரு கேட்டு. இது ரெண்டுத்தையும் தாண்டி தான் உள்ளே வர முடியும். இது ஓப்பன் ஆனால் தான் உள்ளே இருக்கிற கேட்டு ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக, ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரைட்டில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு அப்படி உள்ளே போயிடுவோம். இதான் நம்ம வெளியிலேருந்து பார்த்த அந்த கார் பார்க்கிங் கேட்டு. இது வந்து ஃபுல்லி ரிமோட்டு. நல்லா பாருங்கள். நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. இங்கேயும் கேமராஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு டோர் இருக்குது, டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இதான் அந்த பெரிய கேட்டுங்க. உள்ளேருந்து நம்ம பார்த்தா வெளியில் தெரியும். ஏர் வர்றதுக்கும் உங்களுக்கு அந்த வழி இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சேஃப்டியாக ஃபுல்லாக மூடியிருக்காங்க. ஃபுல் சேஃப்டி, யாரும் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு சேஃப்டியாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபுல்லி ரிமோட் கேட்டு. ரிமோட்டை நீங்கள் அமுக்குனீங்கன்னா அந்த கேட்டை தானாக ஓப்பன் ஆகிடும். இப்போ உள்ளே போவோம். பாருங்கள். நல்லா தண்ணி தொட்டி இருக்குது. ஃபுல்லு லைட்டிங்ஸ் பாருங்கள். இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஃபுல் லைட்டிங்ஸு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும். ஏன்னா நம்ம போனோம்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் நம்ம உள்ள டக்குன்னு உள்ளே போயிடுவோம். இது வந்து உள்ளே இப்போ என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகிறப்பே பாருங்கள், மேலே லைட்டிங்ஸ். இது வந்து சின்ன வெராண்டா மாதிரி. ஃபுல் லைட்டிங்ஸு. உங்களுக்கு இது நிறையா உங்களுக்கு வைஃபை இது சென்சார் அதெல்லாம் வச்சுருக்காங்க. வீடு வேறு லெவலில் இருக்குது. பிரம்மாண்டமான வீடு. இது வந்து ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா இது வந்து சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி. யாராவது வந்தாங்கன்னா உங்களை வந்து இங்கே ஆஃபீஸில் இது சும்மா ஒரு சேர்ஸ் போட்டு உட்காந்து இங்கே வந்து உள்ளே எல்லாத்தையும் அலோவ் பண்ண முடியாதுல்ல. அதனால் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்த பாதை. நம்ம இப்போ ரைட் சைடில் ஆஃபீஸ் ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக உள்ளே போகிறோம். இது ஹாலுங்க. ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க்கு. மேலே லைட்டிங்ஸ்லாம் பார்த்துருங்க. அந்த ரைட் சைடில் லிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஹைட்டான ஹால். அங்கே பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 கேமரா இருந்தால் தான் எடுக்க முடியும். ஆனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். கொஞ்சம் பாருங்கள். அது இப்படி நேராக அந்த ஹால்லேருந்து உள்ளே போனீங்கன்னா
இங்கே வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? தண்ணி விழுந்துகிட்டே இருக்கா? ஒரு நல்ல ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கேருந்து ஹால் பாருங்கள், அந்த ஃபவுண்டன்லேருந்து ஹாலை பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ செலவழித்து கட்டியிருக்காங்க. அப்போ நம்ம வீடியோ நம்மளும் தரமாக எடுக்கணும்ல, சும்மா அப்படியே ஏனோ தானே எடுத்துடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறேன். ஃபுல் வீடியோ மறந்துடாமல் பாருங்கள். இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் உள்ளே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இது வந்து ஹேவல்ஸ் சுவிட்சுங்க, ஹேவல்ஸ் கம்பெனியோடது. இது எப்படின்னா இந்த சுவிட்சோட இது வந்து நீங்கள் வந்து உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் லைட்டு போட்டுட்டு போயிட்டீங்க, ஃபேன் போட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாரினில் அமெரிக்கா கனடா இருந்தாலும் சரி, அங்கேருந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணலாம். நீங்கள் லைட் ஆஃப் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பயப்படாமல் வெளியில் போகலாம். போயிட்டு ஏதாவது ஒன்று ஆனில் இருந்தாலும் அங்கேருந்து இந்த சுவிட்சை வந்து நீங்கள் மொபைல் மூலயமா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இங்கே மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து எங்கெங்கே லைட் எரியுது, எங்கே ஃபேன் ஓடுதுன்றதை மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாம், இது வந்து அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உள்ள ஒரு சுவிட்சு. இது பாருங்கள், இது வந்து வெளியில் யார் யார் வரான்றதை நீங்கள் இது மூலிமா பார்க்கலாம். இது மூலிமா இது வந்து ஒரு சின்ன ஒரு வெப்கேம் மாதிரி நீங்கள் வெளியில் யார் யார் வரான்றதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு கடைசியில் கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஹாலு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள். அப்படியே உள்ளே போய் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூஜை ரூம். அதாவது வந்து இது பூஜை ரூமாக அவங்க பண்ணலை. எப்படின்னா, ஒரு கிறிஸ்டின்ஸ் வாங்கலாம், ஒரு முஸ்லீம்ஸ் வாங்கலாம், ஒரு ஹிந்துஸ் வாங்கலாம். அப்படின்றப்ப நம்ம நாடு வந்து எல்லாம் எம்மதம் சம்மதம் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்றனால அவங்க அப்படி வச்சுருக்காங்க. இதை கிறிஸ்டினாக இருந்தால் ஒரு ப்ரேயர் ரூமாக மாற்றிக்கலாம், முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், ஹிந்துவாக இருந்தால் பூஜை ரூமாக மாற்றிக்கலாம். அதனால் அவங்க அப்படி நீட்டாக அப்படி வச்சுருக்காங்க. என்ன பண்ணணுமோ அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஹால்லேருந்து வந்தோம். ஏன்னா திரும்ப சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் ஹால்லேருந்து வந்தோடனே இது பூஜை ரூமு. அந்த பூஜை ரூம்லேருந்து இது லெஃப்ட் சைடு பூஜை ரூமு. இப்படி நம்ம உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஸ்விம்மிங் பூலுங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இதான் ஸ்விம்மிங் பூல். நல்ல பெரிய சைஸ் ஸ்விம்மிங் பூலுங்க. சரிங்களா? தண்ணி வந்தாலுமே இங்கே பாருங்கள், இது வரையும் அவங்க அடிச்சிருக்காங்க அந்த இது மார்பிள்ஸ். அப்படின்றப்ப உங்களுக்கு பாசம் பிடிக்காது, அழுக்காகாது. ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்ஸோடு இருக்குது. நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூலு. வாட்டர் சோர்ஸ்லாம் அருமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் எப்படி திரும்பினீங்கன்னா இங்கனக்குள்ளே இதுதான் வந்து ரியல் மழை நீர் சேகரிப்பு, அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது அழகாக உள்ளே போயிடும். உள்ளே போய் நீட்டாக மழை நீர் சேகரிப்பு அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கிராஸ் பண்ண முடியல. இதுதான் ஒரிஜினல் மழை நீர் சேகரிப்பு திட்டம். அவ்வளோ அழகான ஒரிஜினலான மழை நீர் சேகரிப்பு திட்டம் இங்கேயே வச்சுருக்காங்க. அப்படி இங்கேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது வந்து சர்வன்ஸ் ஏரியா. எப்படின்னா, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கூடி வர வேணாம். அவங்க சர்வன்ஸ் வந்து உள்ளே கூடி வர வேணாம். இந்த இருக்குது பாருங்கள் கேட்டு, பின்னாடி கூடியே வந்துடுவாங்க. இங்கே வந்து அவங்களோட சும்மா வாஷ் பண்ணுறது, டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட யூசேஜுக்காக வச்சுருக்காங்க. இது ஒரு இந்த சிஸ்டம். இது ஒரு டிஷ் வாஷ் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து கிச்சன். இப்போ நம்ம வந்தது வந்து இந்த வழியாக வந்தோம், ஸ்விம்மிங் பூல் ஏரியாவிலேருந்து நம்ம உள்ளே வந்துவிட்டோம். ப்ளஸ் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் வழியாகவே நம்ம ஹாலுக்கு போயிடலாம். ஹால்லேருந்து இந்த கிச்சனுக்கு வந்துடலாம். கிச்சன் செட்டப்ஸ் பாருங்கள். எல்லாமே மாடுலர் கிச்சன் நல்லா வச்சுருக்காங்க, அருமையாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், ஹால் தெரியுது பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரூமு. இது அப்படியே போனீங்கன்னா டைனிங் ரூம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எங்கிட்ட வந்தோம்னா நம்ம ஹாலிலேருந்து இப்படியே கூட வந்துக்கலாம் கிச்சனுக்கு. இந்த இருக்குது பாருங்கள் கிச்சன். இது ஹால், இது லிஃப்ட்டுங்க.
இந்த லிஃப்ட் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம், செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். மொத்தம் 2 ஃப்ளோரு. இது ஹாலு. ஹால்லேருந்து அது பூஜை ரூமு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். சரிங்களா? அப்படி ஹால்லேருந்து நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் லிஃப்ட் இருக்குது, லெஃப்ட் சைடு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இங்கிட்டு பூஜை ரூம் இருக்குது. அப்படியே ஹால்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு லிஃப்ட்டு, லெஃப்ட் சைடு கிச்சனு. இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் மேலே போய்க்கலாம். அதை ஒட்டி ஒரு ஜென்ரலான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். டாய்லெட்டே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. டாய்லெட். இது டைனிங் ரூமு. டைனிங் ரூம்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறையா வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள். டூ மோர் ஆஃப் வாட் மிஸ்டேக்ஸ் டூ மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. என்ன உங்களுக்கு எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை நிறையா செய்யுங்க அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ். நான் வந்தவொன்னே அதுதான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை நிறையா செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் பாருங்கள், நல்லா கபோர்டு ஒர்க்கு, ஃபுல் லைட்டிங்ஸ், நல்ல பெரிய சைஸ் பெட்டு. அப்படி பெட்ரூம்லேருந்து இது ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷின். இது நல்ல ஒரு வெஸ்டர்ன் யூசேஜ் டாய்லெட்டு, ஷவர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பங்களா டைப். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். வரும்போது ஸ்டெப்ஸில் வந்துடுவோம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அப்படியே லிஃப்ட்டில் இறங்கியாச்சு. இதுதான் ஒரு பால்கனி. அப்படி போயிட்டு வருவோம். இப்போ இந்த பால்கனிலேருந்து நீங்கள் ஹாலை பார்க்கலாம் கீழே. இது ஹால், லைட்டிங்ஸ். இது நம்ம லிஃப்ட்லேருந்து வந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பாதை. இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரூம் போகிறோம். இது அப்படியே நீங்கள் இந்த லிஃப்ட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளே ஏரியாங்க. ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு ப்ளே ஏரியா மஸ்ட்டுங்க. மஸ்ட்டு நீடட் ஒன்று இதெல்லாம். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆகிருங்க. அதனால் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு ஊஞ்சல், ஒரு கிரிக்கெட் விளாட்லாம், என்னன்னாலும் விளாட்லாம். அப்படி ஒரு ப்ளே ஏரியா சூப்பராக இருக்குது. அப்படி இந்த ப்ளே ஏரியாவிலேருந்து இது நம்ம வந்த பாதை அப்படி நம்ம உள்ளே போகிறோம். இது ஒரு நல்ல மெகா சைஸ் பெட்ரூமு. இது ஸ்டெப்ஸ் மேலே போகுது. நம்ம இப்போ லிஃப்ட்டில் வந்தால் அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம ஸ்டெப்ஸில் போயிடுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம். எல்லா ரூம்லேயுமே வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்காங்க. பாருங்கள், வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபுல் கபோர்ட் சிஸ்டம். பெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா பக்கமும் ஒரு ஆர்ட் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மேலே பாருங்கள், மேலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் கடைசியில் தான் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது 10 சென்ட்டு 8 சென்ட்டில் வீடு கட்டியிருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து நான் கடைசியில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ பெட்ரூம்லேருந்து உள்ளே போகிறோம். இது வந்து ஒரு டாய்லெட்டுங்க. இது வந்து ஒரு மிரர் ப்ளஸ் வாஷ் பேஷின். மிரரை சுற்றி நல்லா லைட்ஸ் இருக்குது. இது பெட்ரூமு. அப்படியே நீங்கள் பெட்ரூமில் உட்கார்றதுக்காக அந்த மாதிரி போட்டு கீழே கபோர்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து நைட்டில் வந்து எடுங்கன்னாங்க அவங்க. ஏன்னா நைட்டில் தான் லைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றி லைட்டிங்ஸ் இருக்குது. நைட் வந்து எடுங்கன்னாங்க. அதுக்காக நைட்டு வந்து எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லி தான் பகலில் எடுத்துட்டோம். நீங்கள் நேரில் வாங்க, எல்லாமே கீழே ரெடியாக இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு ப்ரைவேட் ரூம் இது. அதாவது ஒரு கப்புள்ஸ் வராங்க அப்படின்னா இங்கே நீங்கள் உட்கார்றதுக்கோ ஒரு ஹால் மாதிரி. இந்த பெட்ரூமுக்கு இதோட ஹால். சரிங்களா? மேலே ஒரு பால்கனி வருது. அது நீங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பால்கனிக்கு வந்துக்கலாம். மேலே லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள். நல்லா ஒரு விண்டோ பால்கனி டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமுக்கான ஒரு ஹால் மாதிரி வச்சுக்கோங்க இது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நம்ம வந்த பாதையிலேருந்து நான் திரும்ப காட்டிடுறேன்.
நம்ம வந்த பாதை இது. இதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இது. இது ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸுக்கான ப்ளே ஏரியா. இது பெட்ரூமு. பெட்ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ரைவேட் பெட்ரூமு. அப்படி உள்ளே போனீங்கன்னா டாய்லெட்டு. அப்படி நம்ம இப்போ மேலே போகிறோம், ஸ்டெப்ஸில் போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் வந்துட்டோம், இப்போ ஒரு ஸ்டெப்ஸில் போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸில் போகிறோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் மேலே வந்துட்டோம் மக்களே. அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோரும் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்துட்டோம். நம்ம வந்து கீழ் ஃப்ளோரில் நம்ம முதல்ல லிஃப்ட்டு பார்த்தோம். அப்போ கீழ் ஃப்ளோரில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே இது பார்த்தோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது பெட்ரூமு. மேலே வந்தோடனே ரைட் சைடில் பெட்ரூமு. உங்களுக்கு அந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பால்கனி. நம்ம பார்த்த பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லேயும் வைஃபை இருக்குது. இப்போ பெட்ரூம்லேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம். சும்மா 2 ஸ்டெப்பு. இது வந்து ஒரு பால்கனிங்க. இந்த பால்கனிலேருந்து நம்ம லைட் சிஸ்டம் பாருங்கள். கீழே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பெட்ரூமு ப்ளஸ் இன்னொரு அட்டை, அது ஒரு ப்ரைவேட் ரூமு. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இப்போ நம்ம ஏறி வந்த படிக்கட்டு நம்ம பார்த்த பெட்ரூம். அப்படி நம்ம இதுக்குள்ளே போகிறோம். இது என்னன்னா ஒரு ஜிம் ரூம்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே இருக்குது, லிஃப்ட் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம், லிஃப்ட்டு வந்து கரண்ட்டில் இல்லைங்க, அது ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் கரண்ட்டே போனாலும் அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது ஜிம்முக்கான மிரர். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மிரரில் நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்குறோம் பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய ஒரு ஜிம் ஏரியா இது. ஆமாம், அப்படி திரும்புகிறோம், உள்ளே போகிறோம். திரும்ப உங்களுக்கு வந்து லிஃப்ட்டு வந்துடுது. இதான் நான் சொன்ன பேட்டரியில் இயக்கப்படும் லிஃப்ட்டு. அப்படி நேராக வந்து லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு. ஆனால் லிஃப்ட்டும் போகுது, மொட்டை மாடி வரையும் போகுது. உங்களுக்கு சும்மா காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வந்த ஏரியா, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். லிஃப்ட்டு, அங்கிட்டு பெட்ரூமு, அது ஜிம்மு. இப்போ எங்கே போகிறோம்னா தேட்டர் இருக்குது, ஹோம் தேட்டர். இந்த ஹோம் தேட்டருக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இதுதான் தேட்டர். நம்ம எடுக்கிற வீடு எல்லாமே அருமையாக இருக்கும். நம்ம வீடியோலாம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் தேட்டர். பாருங்கள், இந்த தேட்டரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேட்டர். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த சாங்கை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸு. பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள். இது வந்து இந்த சோஃபாஸ் எல்லாமே நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேட்டரோட ஹவுஸ் ஏசி இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் படுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். அது போக வந்து இங்கேக்குள்ளே ஒரு டோர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டோர் வந்து பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடுதுன்னா அந்த ஸ்மெல் வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் காட்டினோம்னா டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேரில் வரும்போது உங்களை எல்லாத்தையும் காட்டுவோம். இதுதான் தேட்ரு. இப்போ இந்த எஃபெக்டை பார்த்துருவோம். இது வந்து தேட்டருங்க. செகண்ட் ஃப்ளோரில் அந்த தேட்டர் வருது. ஃபுல்லுமே சந்தோஷமா இருக்கும். உங்களால் மட்டும் தான் முடியும். பார்க்க போறதுனால சந்தோஷம் தானே. சில பேர் முக்கியமான
இப்போ நம்ம தேட்டரை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஏதாவது 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ பாருங்கள், இந்த மொட்டை மாடிலையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸு போகுது. நம்ம அப்படியே போனோம்னா அப்படியே வானத்துக்கே போயிடலாம் நம்ம. இது வந்து என்னென்னா சோலார், அதாவது வந்து இவங்க பியூரிஃபை வாட்டர் வச்சுருக்காங்க. எப்படின்னா கீழே இருந்து வர வாட்டரை, போர் வாட்டரை அப்படி பியூரிஃபை பண்ணி டேங்கில் ஏற்றிடுவாங்க. அப்போ வந்து ஆர்ஓ வாட்டரே டேரெக்டாக டேங்குக்கு போயிடும். அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள், அதோட மெத்தட்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்காங்க. மொட்டை மாடியிலேருந்து வியூ, சூப்பர் வியூ. அந்த தெரியுது பாருங்கள், அது வந்து சோலார் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எப்படி ஒரு சோலார் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அவர் சொல்லிட்டு போனார், கீழே போயிட்டார். அதனால் அது ஒரு சோலார் டெக்னாலஜி அதுவும் வச்சுருக்காங்க. நல்லா அருமையான மொட்டை மாடிங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பால்கனிலாம் வச்சுருக்காங்க. பெரிய லெவல் ஒரு பூச்செடி, சுற்றி வியூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தது நம்ம தேட்டர்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வர பாதை. இங்கேயும் சிசிடிவி இருக்குது. மொத்தம் 16 சிசிடிவி கேமரா இருக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டக்குன்னு பார்த்துட்டு கீழே போயிடுவோம். ஒன்ஸ் மோர் திரும்பவும் ஒரு டச்சப்பு. இந்த பாருங்கள், லிஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட்டில் கீழே போகிறோம். நம்ம எப்பயுமே நம்ம எப்படி வீடியோ பண்ணுவோம்னா நம்ம வந்து முதலேருந்து மேலேருந்து கீழேருந்து மேலே வருவோம். மேலேருந்து ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இது நம்ம பார்த்த ஜிம் ஏரியா. சரிங்களா? இந்த செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, திருப்பி ரீபேக் பண்ணுறோம். இது தேட்ரு. நீங்கள் தேட்ரு பார்த்தோம், இது தேட்ரு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜிம்மு, தேட்ரு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜிம்மு, தேட்ரு, இந்த பெட்ரூமு உங்களுக்கு. அங்கே ஒரு பால்கனி, இங்கே ஒரு பால்கனி, ஜிம்மு. அப்படி நேராக போனால் தேட்ரு. இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடி அது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டில் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் அனுப்பிக்கிறீங்க. அந்த போட்டிருக்கு பாருங்கள், பேட்டரி மூலியமாக ஒர்க் ஆகப்படும் லிஃப்ட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து இது ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு. இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே. இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு ப்ரைவேட் ரூம். ஓகே, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹாலு, அங்கே ஃபவுண்டன் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே போயிடுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸில் போயிடுவோம். சரிங்களா? ஏன்னா லிஃப்ட்டில் வேறு வந்தாச்சு. இப்போ இது வந்து ஸ்டெப்ஸு. ஏன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் வந்தோம், ஸ்டெப்ஸில் வரல. ஆமாம், அதனால் வந்து நம்ம ஸ்டெப்ஸில் போயிடுவோம். இதெல்லாம் தேக்குங்க, ஃபுல்லு தேக்கு. இது எல்லாமே டீக்கு, இதுவும் டீக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது என்னது பார்த்தோம்? உங்களுக்கு இந்த டைனிங் ரூமு, இது ஒரு டாய்லெட்டு, இது நம்ம ஹால்லேருந்து வந்து பார்த்தா கிச்சனு. அங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சர்வெண்ட்ஸு யூசேஜ் ரூமு. இந்த டைனிங் ரூம்லேருந்து இப்படி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா இந்த பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் இருக்குது. இது கிச்சனு. அப்படியே திரும்ப வந்தீங்கன்னா பெரிய ஹாலு, பூஜை ரூமு, ஸ்விம்மிங் பூலுங்க. ஸ்விம்மிங் பூல் இது வந்து மழைநீர் சேகரிப்பு. நல்ல பெரிய ஹாலு, அது ஃபவுண்டன். அப்படி நம்ம வெளியில் போயிடலாம். நான் சொன்ன சுவிட்சுங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். லைட்டு போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம். உங்களுக்கு யார் யார் வெளியே வராங்க என்னன்றதை இந்த சிசிடிவி மூலயமா பார்த்துக்கலாம். அப்படி நம்ம வெளியில் வந்துட்டோங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா சிங்கிளாக வந்து எடுக்க முடியாது. எல்லாருமே 2-3 பேர் வருவாங்க. நான் சிங்கிளாகவே தான் எப்பயும் வர்றது எடுக்கிறது. அதனால் வந்து கொஞ்சம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், ஏதாவது சொன்னதே திரும்ப சொல்லியிருந்தாலோ நீங்கள் கொஞ்சம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதனால் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு, நல்லா ஒர்த்தபிளான வீடு. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபைனல் ப்ரைஸ் வந்து 6.5 சொல்கிறாங்க. அதாவது 6,50,00,000 ரூபா. 6,50,00,000. 6,50,00,000 ரூபா சொல்கிறாங்க. இதுதான் நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னது.
ஆமாம், இது 10 சென்ட் 8 சென்டில் வீடு கட்டியிருக்காங்க. மற்றபடி ஏதாவது ஹாலோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ், பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து தயவு செய்து நேரில் வாங்க. என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்தால் ஒரு வேளை நம்ம பேசி நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கோம், எங்களுக்காக எங்களோட கெஸ்ட்டு நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆமாம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து 6.5 ஃபைனல் சொல்கிறாங்க. வாங்க நம்ம பேசுவோம், பேசி பார்ப்போம். ஏன்னா நம்ம சேனல் தானே, ஏன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி நம்மளை கூப்பிட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறையா நம்ம சேனல் நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கனால நீங்கள் ஓனர்ஸ் ஏதாவது நிறையா அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கும் தேவை. தேங்க்யூ வெரி மச். ஆமாம், இப்போ வந்து வெளியில் போகிறோம். ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர். நல்லா பாருங்கள் வீடியோ, ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஆமாம், தேங்க்யூ வெரி மச் மக்களே. ஹாவ் அ நைஸ் டே. இப்போ வெளியில் வந்துட்டோம்.